ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்துட்டு 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், தேவைப்படுற அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் சோம்பு, அதோட பூண்டும் கொஞ்சம் ஆனியனும் போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. மீன் வந்துட்டு தலை பீஸு, வால் அந்த மாதிரி குழம்பு வைக்க நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி பீஸ் தாங்க நம்ம இப்போ எடுத்துருக்கோம். கடாயை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதோட ஆனியனும் பூண்டு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதுவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஆனியனும் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி, அதை வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் வந்து அரைச்சி, இது வந்து செகண்ட் பாலுங்க. இப்போ நம்ம பவுலில் வச்சுருக்கோங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பால். தண்ணி போட்டு புளிஞ்சி எடுத்த 2வது தேங்காய் பால் இப்போ ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்துட்டு புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டி வாழை வந்து இப்போ டேஸ்ட் பார்க்கணுமா. சூப்பர்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம மீன் போட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். நம்ம வந்துட்டு செகண்டாக எடுத்த தேங்காய் பாலை ரொம்ப நேரம் கொதிக்க விடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாங்க. கொஞ்ச நேரம் கொதித்த உடனே நம்ம மீனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மீன் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பிளேட் ஒன்று போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, அழகான சூடான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எங்கள் வீட்டுக்காரர் சொல்வார், ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்ணிலே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாயில் சாப்பிட்ணுன்ட்டு. இது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துட்டுருக்குங்க மீன் குழம்பு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா குக்கிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பாய் பாய்.